Hello guys, welcome back to our channel Fantasy World. இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா கேப்டன் சுபாசாவோட எபிசோட் 46 கான எக்ஸ்பிளனேஷன் தான். இந்த எபிசோட் ஸ்டார்டிங்ல நான்கெட்ஸோட மேனேஜர்ஸ் வந்துட்டு நான்கெட்ஸ் டீமுக்கு அவங்களோட பழைய ஜெர்சியவே வந்துட்டு கொடுக்குறாங்க. அதாவது அந்த ஒயிட் கலர் ஜெர்சி. இந்த ரெட் கலர் ஜெர்சி போட்டு தான் நான்கெட்ஸ் டீம் இவ்வளவு நாள் விளையாண்டு இருப்பாங்க. பட் இந்த ஃபைனல் கேம்ல அவங்களோட பழைய மாதிரி அந்த ஒயிட் கலர் ஜெர்சி போட்டு விளையாட போறாங்க. இன்னொரு பக்கம் டோஹா அகாடமியோட கோச்மே வந்துட்டு கீரா கொடுத்த லெட்டர் வந்துட்டு வாசிச்சு பாக்குறாரு. நான் உங்ககிட்ட அதிகமாலாம் பேச விரும்பல. நான் வந்துட்டு கோஜிரோட கோச் நான் வந்துட்டு உங்ககிட்ட ஒரே ஒரு ஃபேவர் தான் கேட்கணும். நீங்க வந்துட்டு கோஜிரோவை ஃபைனல்ஸ்ல மட்டும் விளையாட விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்காரு. அவன் வந்துட்டு அவனோட டீமை விட்டுட்டு இந்த மாதிரி தனியா வந்ததுனால தான் நீங்க வந்துட்டு அவனை விளையாட விடலன்னு சொல்லிட்டு நான் கேள்விப்பட்டேன். ஆனாலுமே நான் தான் அவனை ஃபோர்ஸ் பண்ணி வரவே வச்சேன். அதனால இந்த ஒரு வாட்டி மட்டும் நீங்க அவனை மன்னிக்க கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காரு. இதை அவர் படிச்சு முடிச்சோடனே டோஹா அகாடமி பிளேயர்ஸ் எல்லாருமே கதவு திறந்து உள்ள வராங்க. கோச் நாங்க எல்லாருமே வந்துட்டு பேசி ஒரு முடிவு பண்ணிருக்கோம். நாங்க சொல்றதை மட்டும் நீங்க கேளுங்க. நாளைக்கு வந்து கேப்டனை நீங்க கேம்குள்ள விளையாட வைங்க. அப்படி நீங்க மட்டும் விளையாட வைக்கல அப்படின்னா அப்படின்னு சொல்லிட்டு வாகசிம்ஸ் சொல்றப்ப அங்க கோஜிரோ கரெக்டா வந்துடுறான். அவன் கோச் கிட்ட வந்துட்டு இந்தாங்க கோச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேலஞ்ச் லெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி வச்சுட்டு அதை கொடுத்துட்டு போறான். அதையுமே அவர் எடுத்து படிக்கிறாரு. இன்னைக்கு நைட் 8 மணிக்கு நான் வந்து நம்ம ஃபீல்டுல நின்னுகிட்டு இருப்பேன், நீங்க அங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கோஜிரோ எழுதியிருக்கான். இப்ப அவருமே வந்துட்டு அந்த ஃபீல்டுக்கு போறாரு. மத்த டோஹா பிளேயர்ஸ் எல்லாரும் அதை மறைஞ்சிருந்து பாத்துக்கிட்டு தான் இருக்காங்க. கோஜிரோ வந்துட்டு கோச் கூட ஒன்னானு மோத போறாரா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்ப பார்த்தா கோஜிரோ வந்துட்டு எல்லாருக்கும் அதிர்ச்சி தர விதத்துல அவரோட காலிலே வந்துட்டு விழுந்துடுறான். இந்த மாதிரி இருக்கிறதுக்கு நான் வந்துட்டு செத்தே போயிடலாம் போல. உண்மையை சொல்ல போன அப்படின்னா என்னால இதுக்கு மேல தலைகுனி எல்லாம் முடியாது. என்னால முடிஞ்சது இவ்வளவுதான். நான் வந்துட்டு உங்களை கெஞ்சி கேட்கிறேன், வந்து நாளைக்கு கேம்ல விளையாட விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கோஜிரோ கேட்கறான். நீ வந்துட்டு தலையை நிமிரு கோஜிரோ. நான் வந்துட்டு என்னோட ஃபுட்பால் டீமை எப்பவுமே என்னோட கண்ட்ரோல்ல தான் வச்சிருப்பேன். இந்த கண்ட்ரோல்ல மீறி யாரையுமே நான் வந்துட்டு துரோகம் பண்ண விட்டதே இல்ல. அதான் வந்துட்டு என்னோட பெருமை. அதனால நான் வந்துட்டு உன்னை கேம்குள்ள விளையாடுறதுக்கு அலோவ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிடுறாரு. அப்படின்னா சரி, உங்களோட கண்ட்ரோலிங் ஏத்த மாதிரி எல்லாம் என்னால இருக்க முடியாது. நான் வந்துட்டு என்னாலும் கண்டிப்பா இந்த கேம்ல லேண்டே தீருவேன். நீங்க ஒன்னும் டோஹா அகாடமியை ஒன்னும் கிரியேட் பண்ணல. எல்லாமே இங்க வந்துட்டு உங்க இஷ்டத்துக்கு மட்டுமே எல்லாம் நடந்துகிட்டு இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்துட்டு அடிக்கவே வந்துடுறான். வேணாம் கேப்டன் அப்படின்னு சொல்லிட்டு டோஹா அகாடமி பிளேயர்ஸ் எல்லாருமே ஓடி வந்து தடுக்கிறாங்க. அப்படியே ஒட்டுமொத்த டோஹா பிளேயர்ஸ் வந்து கோச் கால்ல வந்து விழுகிறாங்க. கோச் கேப்டன் விளையாட விடுங்க அடுத்த கேம்ல அப்படின்னு சொல்லிட்டு டாகசி கேட்கறான். அவர் வந்துட்டு எங்களை விட்டுட்டு போனார் தான். ஆனா அவர் வந்துட்டு ஓகினாவால நல்லாவே பிராக்டிஸ் பண்ணாரு. எங்க எல்லாரை விட அவர் தான் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு வாகசிம்ஸ் சொல்றான். எல்லாருமே சத்தமா ப்ளீஸ் கோச் அவர் நாளைக்கு விளையாட விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சத்தமா கேட்கறாங்க. கோஜிரோக்காக நீங்க எல்லாருமே இந்த எக்ஸ்ட்ரீமுக்கு போக ரெடி ஆயிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவருமே யோசிச்சுட்டு இப்போ ஒரு முடிவு பண்றாரு. யாராவது ஒருத்தர் வந்துட்டு இப்ப பந்து எடுத்துட்டு வாங்க. கோஜிரோ நீ வந்துட்டு டோஹா அகாடமி என்னோடது இல்லன்னு சொல்லிட்டு சொன்னல. ஆனா இப்போதைக்கு நான் தான் இங்க கோச்சா இருக்கேன். அதனால இங்க வந்துட்டு என்னோட ஆர்டர்ஸ் தான் எல்லாம் ஃபாலோ பண்ணி ஆகணும். இந்த டோர்னமெண்ட் ஃபுல்லாவே நீ இல்லாம தான் நம்ம டீம் வந்துட்டு ஃபைனல்ஸ் வர வந்திருக்குது. அதுக்கு முக்கியமான காரணம் அப்படின்னா சோரிமாச்சி, வாகசிமிஸ், டாகசி இவங்க 3 பேர் தான். இவங்க 3 பேரை தாண்டி நீ வந்துட்டு ஒரு கோல் அடிச்சிட்ட அப்படின்னா நான் வந்துட்டு உன்னை நாளைக்கு கேம்ல விளையாட விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. உங்களோட ப்ராமிஸ்ல இருந்து நீங்க பின்வாங்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கோஜிரோ கேட்கறான். ஆனா இவங்க 3 பேரும் வந்துட்டு உன்னோட ஃப்ரெண்ட் அப்படின்றதுனால உங்ககிட்ட ஈஸியா லேண்ட் ஆகினால நான் வந்துட்டு உன்னை கேம்குள்ள சேர்த்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. இவங்க 3 பேருமே வந்துட்டு ஓகே கோச் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இப்போ இவங்களுமே வந்துட்டு கேம் விளையாடுறதுக்கு ரெடி ஆகுறாங்க. டாகசி, சோரிமாச்சி 2 பேருமே வந்துட்டு எடுத்தோடனே கோஜிரோக்கு அகைன்ஸ்டா ஓடி வந்துகிட்டு இருக்காங்க. கோஜிரோ நினைக்கிறேன் நான் வந்துட்டு கோச் கீரா கிட்ட ட்ரைனிங் எடுத்தப்பதான் தெரிஞ்ச என்னோட ஃபைட்டிங் ஸ்பிரிட் எந்த அளவுக்கு கம்மியா இருக்குன்னு சொல்லிட்டு அதைத்தான் நான் வந்துட்டு ஓகினாவால இம்ப்ரூவ் பண்ணவும் செஞ்சிருக்கேன். அவரோட ட்ரைனிங்கை நான் வந்துட்டு ரிசல்ட்டா மாத்தி காட்டணும். அதனால நான் வந்து நாளைக்கு கேம்ல கண்டிப்பா லேண்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கோஜிரோ நினைக்கிறேன். அப்படியே அவன் பொசிஷன் எடுத்துட்டு டைகர் ஷாட் அப்படின்னு சொல்லிட்டு பால் வந்துட்டு ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லா கிக் பண்றான். இது வந்துட்டு டாகசி, சோரிமாச்சியால ரியாக்ட் கூட பண்ண முடியல. பால் போன ஸ்பீடே தெரியல. எங்களுக்கு வாகசிமிஸுக்கும் அதே தான், பால் போனதே தெரியல. பால் வந்துட்டு அவ்வளவு சீக்கிரமா கோல்குள்ள போய் விழுகுது. வாகசிமிஸும் கோச்சை பார்த்து நான் இதை வேணும் எல்லாம் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். அப்ப அவங்க கோச்சுமே முன்னாடி வந்துட்டு நாளைக்கு கேம்ல விளையாட போற ஸ்டார்டிங் லைனப் யார் யாருன்னு சொல்லிட்டு நான் இப்ப சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டா எல்லாரும் பேரையும் சொல்றாரு. அதுல வாகசிமிஸ் அப்புறம் மத்த டிஃபெண்டர்ஸ், மிட்ஃபீல்டர்ஸ்ல வந்துட்டு டாகசி இந்த மாதிரி 9 பேர் வந்துருச்சு. அடுத்து ஃபைனலா ரைட் விங் ஆட போறது வந்துட்டு சோரிமாச்சி அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறமா லெஃப்ட் விங் ஆட போறது வந்துட்டு கோஜிரோ ஹியூஹா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாரு. அடுத்து ஃபைனலி எல்லாருமே ஆவலா காத்துக்கிட்டு இருந்த ஃபைனல்ஸ்க்கான டே வந்துட்டு வருது. டோஹா அகாடமியோட சேர்மன் கிட்ட அவங்க கோச் போயிட்டு நான் வந்துட்டு இந்த வேலையில இருந்து ரிசைன் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெட்டர் கொடுத்திருக்காரு. எதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சேர்மன் கேட்கறாரு. அதுக்கான ரீசன் வந்துட்டு நான் வந்துட்டு கோஜிரோவை இன்னைக்கு கேம்ல விளையாட விட்டதுதான். இதுவரை வந்துட்டு என்னோட டீம் ஃபுல் கண்ட்ரோல்ல நான் தான் வச்சிருந்தேன். பட் அதெல்லாமே தாண்டி இந்த வாட்டி நான் கோஜிரோக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்திருந்தேன் அவனை கேம்குள்ள இறக்குவேன்னு சொல்லிட்டு. ஒரு கோச்சா நான் வந்துட்டு ஃபெயில் ஆயிட்டேன். அதனால இதுக்கு ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி நானே எடுத்துக்கிட்டு டோஹா அகாடமில இருந்து குவிட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்புறாரு. ஆனா ஒண்ணு மட்டும் நிச்சயம், நான் கோஜிரோ விளையாட விட்டேன் அப்படின்னா அது காரணம் வந்துட்டு டோஹா அகாடமி வின் பண்றதுக்காக மட்டும் தான் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. சுபாசா வந்துட்டு மேட்ச் டே அன்னைக்கு காலையில கூட ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்கான். அவங்க அம்மா வந்துட்டு சுபாசா பேப்பர் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் கிட்ட கேக்குறாங்க. அவன் வந்துட்டு அவனே ரொம்ப புஷ் பண்ணிக்கிட்டானாலோ இல்ல அப்படின்னா அவனே வந்துட்டு இன்னும் கொஞ்சம் ஹேட் ஆகிட்டானாலோ அவனால இதுக்கப்புறம் ஃபுட்பால் வந்துட்டு எப்பவுமே விளையாட முடியாது. ஒரு டாக்டரா அவனோட ஃபியூச்சரை பத்தி நான் யோசிச்சு அப்படின்னா அவன் வந்துட்டு விளையாட விடக்கூடாதுதான். நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு புரியுது. இதுல சுபாசாவோட ஒப்பீனியன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கேக்குறாங்க. சுபாசா கிட்ட நேத்து நைட் தான் வந்துட்டு அவர் கேட்டிருப்பாரு, என்னதான் இம்பாசிபிள் இருந்தாலும் நான் வந்துட்டு கண்டிப்பா விளையாடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சுபாசா சொல்றான். என்னோட இந்த ஒரு சாம்பியன்ஷிப்காக நீ ஆசைப்பட்டு உன்னோட லைஃப் ஃபுல்லா ஃபுட்பால் வந்துட்டு நீ இழக்க போறியா அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் கேக்குறாரு. ஹியூகா வந்துட்டு கண்டிப்பா விளையாடுவான். அதனால அவனுக்கு ரெஸ்பாண்ட் பண்ற விதத்துல நானுமே விளையாண்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சுபாசா சொல்லியிருப்பான். இதை கேட்ட உடனே சுபாசாவோட அம்மா ஒரு செகண்ட் கூட தயங்கவே இல்ல. சரி அப்படின்னா அவனை விளையாட விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்ப பாஸ்மே அங்க கரெக்டா வந்துடுறா. சுபாசா லேண்டுன்னு சொல்லிட்டு சொல்றான் அப்படின்னா நீங்க வந்துட்டு கண்டிப்பா அவனை விளையாட விடுங்க, அது ஒன்றும் பிரச்சனை இல்ல. இந்த கேம்ல சுபாசா இப்ப லேண்டு தோத்தா கூட அவன் வந்துட்டு ஃபுட்பால் கரியரே வந்துட்டு இதோட க்ளோஸ் ஆனா கூட ஃபுட்பால்ல அவனால நம்பர் 1 பிளேயரா வர முடியலனா கூட இந்த மேட்ச் லேண்டை நினைச்சு இதனாலதான் இப்படி ஆச்சோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்னைக்கு வருத்தப்படவே மாட்டான். சோ நீங்க வந்துட்டு அவனை தாராளமா விளையாட விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்லிடுறாங்க. அப்ப பாஸ்மே அங்க கரெக்டா வந்துடுறா. அவன் வந்துட்டு நான் சுபாசாக்கு ஜெர்சி கொடுக்கறதுக்காக வந்தேன் அப்படின்னு சொல்றா. அப்படியே அவ சுபாசாவோட அம்மாவை பார்த்து நீங்க ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கீங்க, உங்க இடத்துல நான் இருந்திருந்தா இவ்வளவு இன்ஜுரியை பார்த்ததுக்கு அப்புறம் ரொம்பவே பயந்துருப்பேன், நானா இருந்தா சுபாசாவை கண்டிப்பா நேரம் விளையாட விட்டுருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ சொல்றா. அப்ப சுபாசாவுமே வந்துட்டு கதவு திறந்து வெளியே வரா. நேரம் கீழ இருந்து ஒரு சவுண்ட் கேட்கு. என்னடான்னு சொல்லிட்டு அவன் ஜன்னல திறந்து பார்த்தா அப்படின்னா கீழே தான் ஒட்டுமொத்த நான்கட்ஸ் பிளேயர்ஸ்
இவனை கூட்டு போறதுக்காக வந்திருக்காங்க. சுபாசா கிட்ட அந்த 10ஆம் நம்பர் ஜெர்சியை பாஸ்மே வந்துட்டு கொடுக்குறா. இப்ப கேமே ஸ்டார்ட் ஆக போகுது. மார்ச்சியம்மா ஸ்டேடியத்துக்குள்ள வர என்னடா இது எக்கச்சக்க கிரௌடா இருக்கே, உட்கார இடம் கிடைக்கிறதே கஷ்டம் போலயே அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்கான். அப்போ மிசிகியோட மேனேஜர் வந்துட்டு மார்ச்சியம்மா இங்க வா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூட உட்கார வைக்கிறா. அப்படியே அவன் வந்து மிசிகி அந்த மேனேஜரையும் பார்த்து நீங்களா ரொம்பவே லக்கில எப்பவுமே ஒன்னாவே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். அடுத்து டோஹோ அகாடமியோட ட்ரெஸ்ஸிங் ரூமுக்கு கீரா வராரு. நீங்க தான் வந்துட்டு உங்களோட கோச்சுன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். நேத்து நான் தான் வந்துட்டு உங்களுக்கு லெட்டர் எழுதிருந்தேன், என்னோட பேர் தான் வந்துட்டு கீரா, நீங்க தான் கீராவா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்கறப்ப இவர் வந்துட்டு அவரோட கால்ல விழுந்துறாரு. நான் வந்துட்டு உங்களுக்கு கெஞ்சி கேட்டுக்கிறேன், கோஜிரோவை இந்த கேம்ல விளையாட விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. நீங்க வந்துட்டு ஃபர்ஸ்ட் எந்திங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோச் சொல்றாரு. இல்ல நீங்க வந்துட்டு கோஜிரோவை கேம்குள்ள விளையாட விடுவேன்னு சொல்லிட்டு சொல்றாருன்னு எந்திக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கீரா சொல்றாரு. நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, கோஜிரோ வந்துட்டு இந்த கேம் ஃபுல்லா விளையாட தான் செய்வான். நேத்து நைட் கோஜிரோவுமே வந்துட்டு நீங்க பண்ண அதே விஷயத்தை தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. இப்ப ரெண்டு டீம் பிளேயர்ஸ்மே வார்ம் அப் பண்றதுக்காக ஃபீல்டுக்குள்ள வந்து நிக்கிறாங்க. ஸ்டார்டிங் லைனப் ரெண்டு டீம்லயுமே யார் யார் அப்படின்றத டிவில வந்துட்டு போட்டு காட்டுறாங்க. ஃபர்ஸ்டா நான்கட்ஸ் டீம்ல வரிசையா எல்லாரும் பேர் வருது. அடுத்து சுபாசா பேர் வரப்பல ஆடியன்ஸ் செம்ம வைல்டா கத்த ஆரம்பிச்சிடுறாங்க. அதே மாதிரி டோஹோ அகாடமி பிளேயர்ஸ் ஒருத்தரையா போட்டோ போட்டுக்கிட்டே வந்துகிட்டு இருக்காங்க. கடைசியில வந்துட்டு கோஜிரோ பேர் சொன்ன உடனே அதை விட சத்தமா வந்துட்டு சவுண்ட் கேக்குது. கோஜிரோ கேம்குள்ள விளையாட போறான் அப்படின்னு சொல்லிட்டு ஆடியன்ஸ் எல்லாருக்கும் ரொம்பவே சந்தோஷம். ரெண்டு டீமும் வார்ம் அப்லாம் முடிச்சு அவங்களோட லாக்கர் ரூமுக்கு வந்துடுறாங்க. கோஜிரோ வந்துட்டு இந்த வாட்டி அவங்களோட ஜெர்சிக்கு உள்ள இன்னொரு டி-ஷர்ட் போடுறான். வெயில் ரொம்ப அடிச்சா அப்படின்னா வேர்வை வந்துட்டு அதுவே ரொம்ப உரிச்சிடும். அதனால இவன் வந்துட்டு சீக்கிரமா டயர்ட் ஆக கூடாது. அது வந்து நல்ல ஒரு விஷயம் தான். நான் வந்துட்டு இத்தனை கேம் விளையாட இப்பதான் விளையாட போறேன், அதனால எனக்கு சீக்கிரமா டயர்ட் ஆயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் நான் இதை ரெடி பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கோஜிரோ சொல்றான். அப்ப கோஜிரோ வந்துட்டு இந்த டோஹோ அகாடமி விட்டு கிட் பண்றதுக்காக ஒரு லெட்டருமே எழுதி வச்சிருக்கான். அதை அவன் பேக்குள்ள தான் இருக்குது. அதை அவன் பாத்துக்கிட்டு இருக்கும்போதே கரெக்டா அவங்க கோச் உள்ள வந்துறாரு. கோச் வந்துட்டு இந்த வருஷம் நான்கட்ஸ் டீமை நம்ம டிஃபீட் பண்ணி நம்ம ஃபர்ஸ்ட் டைம் சாம்பியன்ஷிப் ஆகும், அது வந்துட்டு இந்த ஸ்ட்ரென்த் வச்சு கண்டிப்பா நம்மளால முடியும், நம்ம கண்டிப்பா வின் பண்ணுவோம் அப்படின்னு சொல்றாரு. சரி இந்த ஒரு லெட்டர் விஷயத்தை பத்தி நான் மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஃபீல் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோஜிரோ நினைக்கிறான். நான்கட்ஸ் இந்த வாட்டி சாம்பியன்ஷிப் டைட்டில் அடிக்க விடாம நம்ம கண்டிப்பா தடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கோஜிரோ அவன் டீம்மேட்ஸை கூட்டு போறான். இவ்வளவு நாள் என்னோட டஃப்பான ட்ரைனிங்கையுமே நீங்க பொறுத்துக்கிட்டு நல்லாவே ஒர்க் பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கோச் வந்து அவங்க டீமை நினைச்சு ரொம்ப பெருமைப்படுறாரு. இப்ப நான்கட்ஸ் டீமை காட்டுறாங்க. இஷிசாக்கி வந்து சுபாசா கிட்ட உன்னோட கால்லாம் ஓகேவா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். நான் ஓகேவா தான் இருக்கிறேன், சப்போஸ் கேம்குள்ள எனக்கு என்ன ஆனாலும் ரொம்ப ஹர்ட் ஆனா கூட நான் வந்து கண்டிப்பா என்னோட பெஸ்ட்டை கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சுபாசா சொல்றான். அதுதான் நல்ல ஒரு கேம் ஸ்பிரிட்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். நான் என்ன சொன்னாலும் நீ வந்து இப்ப ஸ்டாப் பண்ண போற இல்ல, அதனால மேட்ச் முடிச்சுட்டு வா, அதுக்கப்புறம் நான் உன்னை பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டாக்டருமே சொல்றாரு. இப்போ நேஷனல் மிடில் ஸ்கூல் ஃபுட்பால் டோர்னமெண்ட்டுக்கான ஃபைனல்ஸ் வந்துட்டு ஸ்டார்ட் ஆக போகுது. அப்போ டிவில வாக்குசிமிஸோட அப்பா அம்மா ரெண்டு பேருமே வந்துட்டு அவனோட கேமை தான் பாத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க அம்மா வந்துட்டு நம்ம வாக்குசிமிஸ் இந்த கேம்ல தோத்துட்டா நீங்க வந்துட்டு ஃபுட்பாலே அவனை விளையாடக்கூடாதுன்னு சொல்லிட்டு சொல்ல போறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அந்த ஒரு கண்டிஷனுக்கு கீழே தான் அவனை நான் இந்த டோர்னமெண்ட்ல விளையாடுறதுக்கு அலோவே பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா சொல்றாங்க. இப்ப டோஹோ அகாடமி தான் பால கிக் ஆஃப் பண்றதுக்கு ரெடியா நின்னுட்டு இருக்காங்க. அப்போ கோச் வந்துட்டு அவனோட பழைய பிளாஷ்பேக் நினைச்சு பாக்குறான். அதாவது ஃபர்ஸ்ட் டோர்னமெண்ட் நான்கட்ஸ் கூட தோத்ததை பத்தி. மிடில் ஸ்கூல் படிக்கும்போது அவங்களோட ஃபர்ஸ்ட் டோர்னமெண்ட் ஃபைனல்ஸ்ல வந்துட்டு நான்கட்ஸ் டீம் 2 டோஹோ அகாடமி 1ன்னு சொல்லிட்டு தான் ஃபர்ஸ்ட் கேம்ல வின் பண்ணிருப்பாங்க. அதுக்கடுத்து போன வருஷம் அதாவது லாஸ்ட் இயர் அந்த செகண்ட் இயர் மிடில் ஸ்கூல் படிக்கிறப்ப வந்துட்டு சுபாசா ரொம்ப சூப்பரா விளையாண்டிருப்பான். கோஜிரோ வந்துட்டு கம்ப்ளீட்டா அவங்க பிளேயர்ஸ்லாம் நல்லா டிஃபெண்ட் பண்ணிருப்பாங்க. அந்த செகண்ட் ஃபைனல்ஸ்ல கோல் எவ்வளவு டிஃபரன்ஸ்னு சொல்லிட்டு நம்ம கிட்ட காட்டல, பட் சுபாசா வந்துட்டு ஸ்கோர் பண்ற மாதிரி காட்டியிருக்காங்க. செகண்ட் சாம்பியன்ஷிப்பையுமே வந்துட்டு அவங்க ஈஸியா வின் பண்ணிருக்காங்க. இதுக்கப்புறமும் என்னால உங்ககிட்ட கண்டிப்பா தோத்துக்கிட்டே இருக்க முடியாது சுபாசா. 3 வருஷமா நான் வந்துட்டு இதே அவமானத்தோட தான் இருந்துகிட்டு இருக்கேன். ஆனா இது வந்துட்டு என்னோட மிடில் ஸ்கூல்ல லாஸ்ட் டோர்னமெண்ட் லாஸ்ட் கேம். இந்த மேட்ச் நான் வந்துட்டு கண்டிப்பா தோக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கோஜிரோ நினைக்கிறேன். இப்போ கேமே வந்துட்டு ஒரு கவுண்ட் டவுனோட ஸ்டார்ட் ஆகுது. ஃபர்ஸ்ட் டாகசி தான் பால கொண்டு வந்துகிட்டு இருக்கான். வாங்கடா போய் டிஃபெண்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான்கட்ஸோட 3 பிளேயர்ஸ் ஓடி வந்துகிட்டு இருக்காங்க. நேரா டாகசி வந்துட்டு பால தூக்கி கோஜிரோ கிட்ட கொடுத்துறான். கோஜிரோ வந்துட்டு தக்காளி நின்ன இடத்துல இருந்து பால் அப்படியே ஷூட் பண்றதுக்கு பொசிஷன் எடுக்கிறான். சுபாசாவுமே நினைக்கிறான் நான் பின்னாடி நின்று நல்லதா தான் போச்சு, நான் வந்துட்டு தடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி வரான். வாங்கிக்கோங்கடா நான்கட்ஸ், இதான் வந்துட்டு என்னோட டைகர் ஷாட் அப்படின்னு சொல்லிட்டு கோஜிரோ வந்துட்டு நேத்து நைட் அந்த பிராக்டிஸ் பண்ணப்ப கிக் பண்ண தெரியுமா, அதே மாதிரி பவர்ஃபுல்லா கிக் பண்றான். அந்த பால் எல்லா டிஃபெண்டர்ஸ் ஒரு செகண்ட் கண்ண மூடி தரக்குள்ள காணாம போயிருது. மோரிசாக்கி அவ்வளவு ஃபாஸ்டா வரதை பார்த்து ரொம்ப பயந்துறான். பட் நல்ல வேளை அந்த பால் வந்துட்டு கோல் போஸ்ட்ல அடிச்சு கீழே விழுகுது. அந்த பால் கீழே விழுகும் போதே நார்மலா இல்ல, அப்படியே பஞ்சர் ஆகி கீழே விழுகுது. இதை பார்த்துட்டு ஒட்டுமொத்த ஸ்டேடியம் ரொம்பவே ஷாக் ஆயிடுறாங்க. என்ன ஒரு அமேசிங்கான ஷாட் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் வாயடைச்சு பாத்துக்கிட்டு இருக்காங்க. இவ்வளவு சின்ன டைம்ல இந்த மாதிரி கொடூரமான ஒரு ஷாட்டை பெர்ஃபெக்ட் பண்ணிருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு சுபாசாக்கு ரொம்ப ஷாக்கு தான். யாருமே எதிர்பார்க்காத விதத்துல தான் இந்த ஒரு ஃபைனல் கேம் வந்துட்டு ஸ்டார்ட் ஆகவே செஞ்சிருக்குது. அப்படியே கட் பண்ணி இதோட இந்த ஒரு எபிசோட முடிக்கிறாங்க. இதே மாதிரி இந்த கேம் ஃபுல்லாவே யாருமே எதிர்பார்க்காத சம்பவங்கள் தான் நிறைய நடக்கும். இந்த கேமோட எண்ட் வரை என்ன நடக்கும்னு சொல்லிட்டு உங்களால பிரெடிக்ட் பண்ணவே முடியாது. எலிமெண்டரி ஸ்கூல்ல நடந்த சுபாசா வர்சஸ் கோஜிரோ மேட்ச் தான் நீங்க வந்து பெஸ்ட்னு சொல்லிட்டு நினைச்சீங்க அப்படின்னா அதை விட இந்த கேம் வந்து ரொம்ப கொடூரமா போக போகுது. அப்பயாச்சும் சுபாசாக்கு ஹெல்ப் பண்றதுக்கு வாகபாயசி மிசாகின்னு சொல்லிட்டு எல்லாம் இருந்தாங்க. அப்ப சுபாசாவும் டாப் கண்டிஷன்ல இருந்தா இப்போ வந்து அவனோட பெர்ஃபெக்ட்டான கண்டிஷன்லயும் அவன் இல்ல. இன்னொரு பக்கம் கோஜிரோ பார்த்தா ஃப்ரெஷ்ஷா இப்பதான் அவனோட ஃபர்ஸ்ட் கேமே விளையாண்டுகிட்டு இருக்கான். எப்படி சுபாசா வந்து இதுல இருந்து ஓவர் கம் பண்ணி வர போறான்றதை நம்ம அடுத்த எபிசோட்ஸ்ல பார்த்து தெரிஞ்சுக்கிடலாம். அதையெல்லாம் நீங்க தொடர்ந்து பார்க்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்படி இந்த எபிசோட் பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக்கையும் போட்டு போயிருங்க. நான் உங்களை இன்னொரு நல்ல வீடியோல மீட் பண்றேன். பாய் காய்ஸ்.